Welcome to Firefly Equipment's demo video. Classic Eco Models Automobile Inverter Battery Charger. முதல்ல நம்ம என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துடலாம். ஃப்ரண்ட் பேனலில் டிசி ஆம்ஸ் மீட்டர், இது எவ்வளோ ஆம்ஸில் பேட்டரி சார்ஜ் ஆகிட்டு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக உள்ள மீட்டர். அடுத்து இருக்கிற ரெட் சுவிட்சு பவர் ஆன் ஆஃப், இந்த சுவிட்சை ஆன் பண்ணிட்டு தான் சார்ஜர் ஒர்க் பண்ணணும். அடுத்து இருக்கிறது எம்சிபி ட்ரிப்பர். இப்போ நம்ம எவ்வளோ ஆம்பியர் ரெக்கமெண்ட் பண்ணுறோமோ அதுக்கு மேலே ஆம்பியர் போச்சுன்னா ட்ரிப் ஆகிறதுக்காக அந்த எம்சிபி ட்ரிப்பர். பக்கத்தில் இருக்கிறது ஏசி, உள்ளே வந்து கிளாஸ் ஃபியூஸ் இருக்கும், கண்ணாடி ஃபியூஸ். அந்த ஃபியூஸ் வந்து இன்புட் ஏசியில் ஏதாவது வோல்டேஜில் ஃப்ளக்சுவேஷன் இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த கிளாஸ் ஃபியூஸ் எரிஞ்சிரும், வேறு ஃபியூஸ் மாற்றிக்கணும். அடுத்து பேட்ரி செலக்ட் ரோட்ரி, இதில் தான் நம்ம எத்தனை பேட்ரி போடுறோங்கிற செலெக்ஷன் வரும். 1 2 3 4 5 6 இந்த மாதிரி நம்பர் ஆஃப் பேட்டரிஸை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு அந்த ரோட்டரியை தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். 2 பேட்டரி போட்டால் 2ல் வைக்கணும், 4 போட்டால் 4ல் வைக்கணும், 1 போட்டால் 1ல் வைக்கணும். அடுத்து சென்ட்ரலில் இருக்க டியூன், அப்புறம் ஃபைன் டியூன், இந்த ரெண்டுமே ஒரே பர்பஸ் தான். இதில் நம்ம ஸ்டெப்பு ஏற்றும் போது மீட்டரில் முள் மேலே எந்திரிக்கும். இப்போது சென்ட்ரலில் இருக்க டியூனை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா மீட்டரில் இருக்கிற அந்த நீடில் வந்து ஆம்ஸு அதிகமான வித்தியாசத்தில் 2லேருந்து 3 ஆம்ஸ் வித்தியாசத்தில் இன்க்ரீஸ் ஆகும். ஃபைன் டியூனில் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா 1/2 ஆம்பியர் 1 ஆம்பியர் வேரியேஷனில் அட்ஜஸ்ட் ஆகும். இப்போ நான் பேட்டரியில் கனெக்ட் பண்ணி அதை எப்படி பண்ணுங்கிறதையும் சொல்லித்தரேன். இப்போது நம்ம டெமோவில் வச்சுருக்கிற மாடல் 72 வோல்ட் 10 ஆம்ப்ஸ் சார்ஜர். இந்த மாடலில் 72 வோல்ட் அப்படின்னா 6 பேட்டரி 12 வோல்ட் பேட்டரி சார்ஜ் பண்ணிக்கலாம். 35 ஏஹெச்லேருந்து 180 200 ஏஹெச் வரைக்கும் எல்லா பேட்டரியும் சப்போர்ட் பண்ணும். ஆட்டோமொபைல் பேட்டரி, டியூப்லார் பேட்டரி, இன்வெர்டர் பேட்டரி, ஜென்ரேட்டர் பேட்டரி எல்லாமே இதில் நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு பேட்டரியிலேருந்து 6 பேட்டரி வரைக்கும் பேட்டரி செலெக்ஷன், 1 ஆம்பியர்லேருந்து 10 ஆம்பியர் வரைக்கும் திருப்புறதுக்கு ஆம்பியர் கண்ட்ரோல், எல்லா ஆப்ஷனும் இதில் இருக்குது. ஆம்ஸ் அதிகமாக போனால் ட்ரிப் ஆகிறதுக்கு எம்சிபி கண்ட்ரோல் இருக்குது. சிஸ்டம் வந்து கூலிங்காக இருக்கிறதுக்காக கூலிங் ஃபேன் ஆப்ஷன் பின்னாடி இருக்குது. எப்போவுமே சார்ஜர் மிஷின் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி பேட்டரி கனெக்ட் பண்ணிடணும். சார்ஜர் ஆனில் வச்சுட்டு பேட்டரி மாற்றுறதோ கலட்டுறதோ பண்ணக்கூடாது. பேட்ரி ப்ளஸ் மைனஸ் கிளிப் ஒன்றோட ஒன்று டச் ஆகக்கூடாது. எப்போவுமே பேட்ரி ப்ளஸ் மைனஸ் ரிவர்ஸ் பொலாரிட்டி கனெக்ட் பண்ணக்கூடாது. ப்ளஸ் எப்பயுமே ரெட்டு, மைனஸ் எப்பயுமே பிளாக். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம கிளிப் எடுத்து சார்ஜரில் கனெக்ட் பண்ணுறோம். ப்ளஸ் கிளிப் எடுத்து சார்ஜருடைய பேட்டரினுடைய ப்ளஸ்லேயும், மைனஸ் கிளிப் எடுத்து பேட்டரினுடைய மைனஸ்லேயும் கனெக்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பேட்டரினுடைய வோல்டேஜை பார்க்குறோம். டிசியில் பார்க்குறோம். இப்போது 11.33 வோல்ட் இருக்குது. இப்போது சார்ஜர் மிஷின் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி பேட்டரி செலெக்ஷன், டியூன், ஃபைன் டியூன் மூணுமே 1ல் இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போது எம்சிபி ட்ரிப்பில் இருக்குது. இப்போ பவர் ஆன் பண்ணுறோம். ரெட் சுவிட்ச் ஆன் பண்ணணும். பேட்டரி செலெக்ஷன் 1ல் இருக்குது. எம்சிபி ஆன் பண்ணிக்கணும். இப்போது கீழே இருக்கிற எம்சிபியை மேலே இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். இப்போது ஒரு பேட்டரிங்கிறதுனால பேட்டரி செலெக்ஷன் 1ல் வச்சுருக்கோம். இப்போ டியூனை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். இன்க்ரீஸ் பண்ணோன்னா அங்கே மீட்டரில் முள் எந்திரிக்கும். டியூனில் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்களா 3 6 12 இந்த மாதிரி போயிடுச்சா. இப்போ இதை மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைன் டியூனில் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஆம்ஸ் வந்து இவ்வளோ எந்திரிக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக எந்திரிக்கும். பாருங்கள் 1 3 5 8. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எந்திரிக்கும். ஸோ இப்போ நமக்கு வந்து ஆம்பியர் எந்த அளவுக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணுங்கிறத பொறுத்து நம்ம டியூன் யூஸ் பண்ணணுமா ஃபைன் டியூன் யூஸ் பண்ணணுமாங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பொதுவாக பேட்ரி சார்ஜிங் ரெக்கமெண்டட் கரண்ட் வந்து 5%. அதிகபட்சம் இந்த மாடலில் நீங்கள்
10 ஆம்பியர் வரைக்கும் கொடுக்கலாம். 10 ஆம்பியருக்கு மேலே போச்சு அப்படின்னா இந்த எம்சிபி ட்ரிப் ஆகிடும். அப்போது நம்ம இந்த ஃபைன் டியூனை 0 பண்ணி 1 கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அகைன் இந்த எம்சிபி மேலே தூக்கி விட்டுட்டு அகைன் நம்ம எவ்வளோ கரண்ட் வேணுமோ இதில் நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போது சென்ட்ரலில் இருக்க டியூனை இன்க்ரீஸ் பண்ணி ஆம்ப் செட் பண்ணுறோம். இப்போ கரண்ட்டு 9-10 ஆம்பியரில் யூஸ் ஆகிட்டுருக்கு. மல்டிமீட்டரில் பார்த்தா தெரியும் பேட்டரியுடைய வோல்டேஜ் வந்து ஃபஸ்ட்டு 12 பாயிண்ட் சம்திங் இருந்தது, இப்போ 16 வோல்ட் வரைக்கும் சார்ஜ் ஆகிருக்கு. பேட்ரி நமக்கு தேவையான அளவுக்கு கிராவிட்டி வர்ற வரைக்கும் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்ட ஆம்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு சார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக சார்ஜ் ஆகும். எங்களுடைய டெமோ வீடியோஸ், நாலேஜ் வீடியோஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபயர்ஃப்ளை எக்யூப்மெண்ட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபயர்ஃப்ளை எக்யூப்மெண்ட்ஸ்.